வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரலாறு முழுவதும் மாபெரும் கண்டுபிடிப்புகள் உலகையே மாற்றியுள்ளன. ஆனால் ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னால் ஆர்வம், நிச்சயமற்ற சூழ்நிலை மற்றும் விடாமுயற்சியால் நிறைந்த ஒரு பயணம் இருக்கிறது. இன்று உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் இதுவரை பலருக்கும் தெரியாத வாழ்க்கை பயணத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய சிந்தனைகள் பிரபஞ்சத்தைப் பற்றிய மனிதர்களின் புரிதலை என்றென்றும் மாற்றியமைத்தன. வாருங்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஊக்கமூட்டும் வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம். இன்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரலாற்றின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார். ஆனால் அவருடைய வெற்றி ஒரே நாளில் கிடைத்தது அல்ல. சிறு வயதிலிருந்தே அவருக்கு உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஏன், எப்படி என்று தொடர்ந்து கேள்வி கேட்டார். அந்த கேள்விகளே பின்னாளில் இயற்பியல் உலகையே மாற்றிய மாபெரும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தன. அவருடைய சிந்தனைகள் மனித வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்தன. சிறுவனாக இருந்தபோது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அவருடைய தந்தை ஒரு எளிய காந்த திசைகாட்டியை பரிசாக வழங்கினார். யாரும் தொடாமல் அதன் ஊசி தானாக நகர்வதை பார்த்த அவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். நம் கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை அவர் உணர்ந்தார். அந்த ஒரு சிறிய அனுபவமே அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அன்றிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மறைந்திருக்கும் இயற்கை விதிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள் உருவானது. அந்த ஆர்வம்தான் பின்னர் உலகையே மாற்றிய மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் செய்வதில் ஒருபோதும் ஆர்வம் காட்டவில்லை. எதை கற்றாலும் அது ஏன் இப்படி செயல்படுகிறது, எப்படி வேலை செய்கிறது என்று தொடர்ந்து கேள்விகள் கேட்டார். இந்த அணுகுமுறை சில நேரங்களில் அவருடைய ஆசிரியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதே பழக்கம்தான் சுயமாக சிந்திக்கும் திறனை அவருக்குள் வளர்த்தது. அந்த சுய சிந்தனையே பின்னர் உலகையே வியக்க வைத்த புரட்சிகரமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. பல மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டும் படித்தனர். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நோக்கம் வேறுபட்டது. அவருக்கு மதிப்பெண்களை விட உண்மையை அறிந்து கொள்வதில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. கணிதத்திற்கும் இயற்கைக்கும் பின்னால் இருக்கும் மறைந்திருக்கும் விதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒவ்வொரு சமன்பாடும் அவருக்கு ஒரு கணக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிய உதவும் ஒரு புதிய குறியீடாக இருந்தது. அந்த முடிவில்லாத தேடல்தான் பின்னர் உலகை மாற்றிய அவருடைய மாபெரும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிகாட்டியது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கனவு ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சுவிட்சர்லாந்து காப்புரிமை அலுவலகத்தில் ஒரு பணியை ஏற்றுக்கொண்டார். வெளிப்பார்வைக்கு அது சாதாரண வேலை போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த வேலை அவருக்கு விலைமதிப்பற்ற ஒரு பரிசை வழங்கியது. அதுதான் ஆழமாக சிந்திக்க தேவையான நேரம். அமைதியான அந்த நேரங்களில் மனித வரலாற்றின் மிகப்பெரிய அறிவியல் சிந்தனைகள் மெல்ல உருவாக தொடங்கின. பின்னர் அந்த சிந்தனைகளே உலகையே மாற்றிய மாபெரும் கண்டுபிடிப்புகளாக மலர்ந்தன. 1905ஆம் ஆண்டு முழுநேர வேலையில் இருந்தபடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ப முடியாத ஒரு சாதனையை நிகழ்த்தினார். அவர் 4 முக்கியமான அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டார். அந்த ஆய்வுகள் பல ஆண்டுகளாக நிலவி வந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுத்தன. மேலும் இயற்பியல் உலகிற்கு முற்றிலும் புதிய பாதைகளை திறந்தன. அவருடைய சிந்தனைகள் அறிவியலின் திசையையே மாற்றின. அதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் அந்த ஆண்டை அவருடைய அதிசய ஆண்டு என்று அழைக்கிறார்கள். அந்த ஒரு ஆண்டில் உருவான கருத்துகளே இன்று வரை அறிவியல் உலகை வழிநடத்தி வருகின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விண்வெளியும் காலமும் நாம் இதுவரை நினைத்ததை விட மிக ஆழமாக ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று முன்வைத்தார். அவருடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கோட்பாடு இயற்பியல் உலகையே புதிய கோணத்தில் சிந்திக்க வைத்தது. இந்த கோட்பாடு பின்னர் இன்று நாம் பயன்படுத்தும் பல நவீன தொழில்நுட்பங்களின் அடித்தளமாக அமைந்தது. ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை கேள்வி கேட்டு ஆராய்ந்தால் அசாதாரணமான கண்டுபிடிப்புகள் உருவாகலாம் என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகிற்கு நிரூபித்தார். ஒரே ஒரு சமன்பாடு
மனிதர்கள் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் விதத்தையே மாற்றியது. அது E=mc². இந்த சமன்பாடு நிறைக்கும் ஆற்றலுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருப்பதை உலகிற்கு விளக்கியது. பார்க்க மிகவும் எளிமையாக இருந்தாலும் அதன் தாக்கம் அளவிட முடியாதது. அறிவியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இன்றும் நவீன இயற்பியலின் முக்கிய அடித்தளமாக இந்த கோட்பாடு தொடர்ந்து விளங்கி வருகிறது. சில நேரங்களில் ஒரு எளிய சிந்தனையே உலகையே மாற்றும் மாபெரும் புரட்சிக்கு காரணமாக மாறலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றபோது பலரும் அது ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டிற்காக வழங்கப்பட்டதாக நினைத்தனர். ஆனால் உண்மையில் ஒளிமின் விளைவை விளக்கியதற்காகவே அவருக்கு அந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. அந்த கண்டுபிடிப்பு குவாண்டம் இயற்பியலுக்கு புதிய கதவுகளை திறந்தது. இன்று வரை அவருடைய ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சிந்தனைகள் இன்றும் உலகின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானியாக மட்டுமே வாழவில்லை. அறிவு, ஆர்வம் மற்றும் சுய சிந்தனையின் உலகளாவிய அடையாளமாக மாறினார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அவருடைய கண்டுபிடிப்புகளை வியந்து பாராட்டினர். அவருக்கு புகழும் மரியாதையும் எண்ணற்ற விருதுகளும் கிடைத்தன. ஆனால் அந்த புகழ் ஒருபோதும் அவரை மாற்றவில்லை. அவருக்கு மிகவும் முக்கியமானது தொடர்ந்து கேள்விகள் கேட்பது, புதிய உண்மைகளை தேடுவது, புதிய பதில்களை கண்டுபிடிப்பது. அந்த ஆர்வம்தான் அவரை உலக வரலாற்றின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக மாற்றியது. நாசி ஜெர்மனியின் எழுச்சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையில் மிகவும் கடினமான முடிவுகளில் ஒன்றை எடுக்க வைத்தது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்த அவர் தன் தாய் நாட்டிற்கு மீண்டும் திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்தார். அதன் பிறகு அமெரிக்காவில் தனது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். அங்கும் அவர் அறிவியல் ஆராய்ச்சியை முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தார். சுற்றிலும் பல சவால்கள் இருந்தபோதிலும் அவற்றை தாண்டி அறிவியலின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைத்தார். எந்த சூழ்நிலையிலும் அறிவை தேடும் பயணம் நிற்கக்கூடாது என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கை உலகிற்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை அளிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தார். அதே நேரத்தில் அவை தவறான முறையிலும் பயன்படுத்தப்படலாம் என்பதையும் அவர் உணர்ந்தார். 1939ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஒரு முக்கியமான கடிதம் அந்த காலத்தின் உலக நிகழ்வுகள் குறித்து அவருக்கிருந்த ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. போர் முடிந்த பிறகு அவர் தொடர்ந்து அமைதியை ஆதரித்து குரல் கொடுத்தார். அறிவியல் முன்னேற்றம் மனித பொறுப்புணர்வுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதை உலகிற்கு தொடர்ந்து நினைவூட்டினார். உண்மையான முன்னேற்றம் என்பது அறிவை உருவாக்குவதில் மட்டுமல்ல, அதை மனித நலனுக்காக பொறுப்புடன் பயன்படுத்துவதில்தான் உள்ளது. உலகம் முழுவதும் புகழும் மரியாதையும் பெற்ற பிறகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய பணி முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. பலர் சாத்தியமற்றவை என்று கருதிய கேள்விகளுக்கு கூட அவர் தொடர்ந்து பதில்களை தேடினார். புதிய உண்மைகளை அறியும் ஆர்வம் அவரை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தியது. அந்த முடிவில்லாத தேடலும் அறிவை அறிந்து கொள்ளும் தாகமும் அவருடைய மிகப்பெரிய பாரம்பரியமாக மாறியது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான பாடம், கேள்விகள் கேட்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஏனெனில் ஆர்வம்தான் புதிய கண்டுபிடிப்புகளின் முதல் படியாகும். புகழ்பெற்ற சமன்பாடுகளின் பின்னால் எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இசை மீது மிகுந்த அன்பு இருந்தது. நீண்ட தூரம் நடப்பதையும் ஆழமான சிந்தனைகளை பகிர்ந்து பேசுவதையும் அவர் மிகவும் விரும்பினார். அறிவு மட்டும் போதாது, படைப்பாற்றலும் கற்பனை திறனும் அதற்கு இணையாக முக்கியமானவை என்று அவர் நம்பினார். இந்த எளிய பழக்கங்கள்தான் வரலாற்றின் மிகச்சிறந்த அறிவியல் சிந்தனையாளர்களில் ஒருவராக அவரை உருவாக்க உதவின. சில நேரங்களில் மிகப்பெரிய சாதனைகள் எளிய பழக்கங்களிலிருந்தே உருவாகின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம் இயற்பியலை பற்றியது மட்டுமல்ல, நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றியது. எப்போதும் ஆர்வத்துடன் இருங்கள். கேள்விகள் கேட்க தயங்காதீர்கள். ஊகங்களை அப்படியே நம்பாமல் ஆதாரங்களின் அடிப்படையில் உண்மையை ஆராயுங்கள். கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். இந்த கொள்கைகள் அறிவியல் துறைக்கு மட்டுமல்ல,
கல்வி, தொழில், வணிகம் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக அமைகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், ஆர்வம், சிந்தனை மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கை ஆர்வத்திற்கு என்றும் முடிவு இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய சிந்தனைகளும் கண்டுபிடிப்புகளும் இன்றும் நாம் பயன்படுத்தும் பல நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளமாக உள்ளன. உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் ஆராயும் பல முக்கியமான கேள்விகளுக்கும் அவருடைய கருத்துகள் இன்றும் வழிகாட்டுகின்றன. ஆனால் அவருடைய மிகப்பெரிய பாரம்பரியம் கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், புதியவற்றை ஆராய வேண்டும், ஏனென்று கேள்வி கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மையையும் அவர் உலகிற்கு விட்டுச் சென்றுள்ளார். நினைவில் கொள்ளுங்கள், ஆர்வம் உயிருடன் இருக்கும் வரை கற்றலும் கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றமும் ஒருபோதும் நிற்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சாதாரணமான கேள்விகளிலிருந்தே அசாதாரணமான சாதனைகள் பிறக்கின்றன என்பதை உலகிற்கு நிரூபித்தார். ஆர்வம், விடாமுயற்சி மற்றும் சுயசிந்தனை வரலாற்றையே மாற்றும் சக்தி கொண்டவை என்பதையும் அவர் காட்டினார். அவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் இந்த கதையை கற்றுக்கொள்ள விரும்பும் மற்றவர்களுடனும் பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் சாதனையாளர்களின் ஊக்கமூட்டும் வாழ்க்கை கதைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள வீரா ஸ்கில் அகாடமியுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.